கிட்டத்தட்ட 2015 இருந்து 8 வருஷம் ஆயுது. 8 வருஷத்துல 5 மேட்சஸ் நடந்திருக்கு. 5 மேட்சுமே ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட்ல தோத்துருக்காங்க. ஆனா மத்தவங்க யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண தவறிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ரைவல்ரி வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க இப்ப நட்புறவு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் ஆல், நம்ம நேத்தே ஷார்ட்ஸ்ல பார்த்திருந்தோம் ஆர்சிபி விசஸ் கேகேஆர் மேட்ச பத்தி. 2015 இருந்து இப்போ வரைக்கும் ஆர்சிபி வந்து கேகேஆர பெங்களூர்ல வச்சு ஜெயிச்சதே கிடையாது. என்னன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு பலமா இருந்தா கூட ஆர்சிபியால கேகேஆரை வீழ்த்த முடியல. கிட்டத்தட்ட 2015 இருந்து 8 வருஷம் ஆயுது. 8 வருஷத்துல 5 மேட்சஸ் நடந்திருக்கு. 5 மேட்சுமே ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட்ல தோத்துருக்காங்க. கேகேஆர் ரொம்ப டாமினேட்டடா இருந்திருக்காங்க. ஆர்சிபி எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருந்து சியரப்ஸ் இருந்தாலும் அவங்களால வந்து ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்க முடியல கேகேஆர. அதுக்கு வந்து நேத்து முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில நேத்தும் ஒரு படுதோல்வியை சந்திச்சாங்க ஆர்சிபி அணி. என்னதான் வந்து விராட் கோலி த ரன் மிஷின் வந்து இவங்களுக்காக ரன்ஸை வாரி வாரி அடிச்சாலும் கிட்டத்தட்ட 83 ரன் அடிச்சாரு அவர் சிங்கிள் ஹேண்டடா ஒரு எண்டுல. ஆனா மத்தவங்க யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண தவறிட்டாங்க. டிகே மட்டும் பினிஷிங் ரோல கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. அப்படி இருந்தும் ஒரு டீசென்டான ஸ்கோரை தான் வந்து ஆர்சிபி எடுத்தாங்க. அதை கூட வந்து ஆர்சிபி பவுலர்ஸால டிஃபெண்ட் பண்ண முடியல. விராட் கோலி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ பிரேக் டைம்ல வந்து கௌதம் காம்பீரும் விராட் கோலியும் வந்து கட்டி பிடிச்சி கை குலுக்கிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ரைவல்ரி வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க இப்ப நட்புறவு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் ஆர்சிபி இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணாலும் அவங்களோட பவுலிங் லைனப்பை வச்சு அவங்கள கட்டுப்படுத்த முடியல. கேகேஆர் வந்து அவங்களோட ஓப்பனிங் பேட்டிங் லைனப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஆடினாங்க. கிட்டத்தட்ட அல்சாரி ஜோசப் வந்து 147 149 150ங்கிற ஃபேஸை ஏத்தி போடுறாரு. சுனில் நரேன் வந்து அதை வந்து ரொம்ப அழகா வந்து வெளியே சிக்ஸ் கிட்டிங் பண்ணிட்டாரு. இது மூலமா சுனில் நரேனும் பில் சால்ட்டும் 86 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு முதல் வெற்றிக்கான அடிக்கல்ல எடுத்து வச்சாங்க. அதை தொடர்ந்து விளையாட வந்த வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களோட கேப்டன் த ஸ்கிப்பர் சுரேஷ் ஐயர் வந்து ஒரு 39 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இதெல்லாம் வச்சு அவங்க வந்து அவங்களோட மெயின் பிளேயர்ஸான ஆண்ட்ரே ரசலும் ரிங்கு சிங்கும் பேட்டிங் பண்ணாமலேயே இந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சாங்க. இதுல இருந்து அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து எவ்வளவு வலுவா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. எனிவே இதுக்கு அடுத்தாவது ஆர்சிபி அணி வந்து இதுக்கப்புறம் வர்ற கண்டினியூஸ் இயர்ஸ்ல அவங்க வந்து பெங்களூர்ல வச்சு கேகேஆரை ஜெயிச்சு இந்த தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்கங்கிற நம்பிக்கையோட நம்ம விடைபெறுவோம். பாய்.